பேசும் கிளி ஒன்றை அரசர் கிருஷ்ணதேவராயர் பரிசாக பெற்றபோது பொறாமை கொண்ட புலவர்கள் அதை தெனாலிராமனிடம் கொடுத்து ஒரு வாரத்தில் கிளியை பேசாமல் செய்துவிட்டால் தண்டனை என்று சவால் விடுத்தனர். தெனாலிராமன் கிளியை வீட்டுக்கு கொண்டு சென்று அதன் முன் தங்க காசு மற்றும் இரும்பு துண்டை வைத்து தானும் மனைவியும் தினமும் கிளியே தங்கம் வேண்டுமா இரும்பு வேண்டுமா என்று உரக்க பேசினார். இதனால் குழப்பமடைந்த கிளி அரசவையில் பேச மறுத்தது. கடைசியில் தெனாலிராமன் கூட்டிற்குள் ஒரு மெல்லிய கம்பியை செருகியதும் கிளியுடனே தங்கம் வேண்டுமா இரும்பு வேண்டுமா என்று கத்தியது. ஒரு பறவையை மௌனமாக்காமல் எதை பற்றி பேச வேண்டும் என்று குழப்பத்தில் ஆழ்த்திய தன் புத்திசாலித்தனத்தால் தெனாலிராமன் சவாலை வென்றார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ. விலை உயர்ந்த மண்பானை. மன்னா, இந்த வைரப்பேழையை விட சிறந்த பரிசு என்ன? எல்லாரும் அந்த பரிசு உடைய பளபளப்பை பார்த்தபோது தெனாலிராமன் மட்டும் ஒரு சாதாரண மண்பானையை கொண்டு வந்தார். இந்த சில்லறை பானையை விலை மதிப்பற்ற பேழையோடு ஒப்பிடுகிறாயா என்ற அரசர் கோபத்துடன் அதை கீழே உடைக்க சடாரென உடைந்த பானையிலிருந்து தங்க நாணயங்களும் பட்டுத் துணிகளும் சிதறி விழுந்தன. மன்னா, வெளிப்படையான அழகு ஒரு ஏமாற்றம். ஆனால் இந்த பானையின் உள்ளே இருந்த உண்மைதான் நிஜமான செல்வம். ஒரு பொருளின் வெளிப்பகட்டை பார்த்து ஏமாறாதீர்கள், அதன் உள்ளார்ந்த மதிப்பை மட்டுமே பாருங்கள் என்று கூறி நம்மை சுற்றி நடக்கும் வெளிவேஷங்களை தெனாலிராமன் கிழித்தெறிந்தார். இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? கமெண்டில் சொல்லுங்க. நீதி. ஒரு பொருளின் அல்லது மனிதனின் உண்மையான மதிப்பை அதன் வெளிப்புற தோற்றம் மற்றும் பகட்டை கொண்டு மதிப்பிடக்கூடாது. உள்ளார்ந்த தரம் மற்றும் உண்மையே மிக முக்கியமானது. மேலும் இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ. ராஜா கிருஷ்ணதேவராயர் ஒரு பெரிய மாந்தோட்டத்தை உருவாக்க சொன்னார். ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றுவது மிக பெரிய வேலையாக இருந்தது. மாந்தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது எப்படி? மாமன்னா, இது முடியவே முடியாது போல, நாங்க அத்தனை பேரும் களைத்து போய்விட்டோம் என்று பணியாளர்கள் கூறினர். மன்னா, ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இந்த வேலையை ஒரே நாளில் மிகவும் சுலபமாக முடித்துவிடலாம். ஒவ்வொரு மரத்திற்கும் ஓடி தண்ணீர் ஊற்றுவதற்கு பதில் இப்படி ஒரு நீளமான வாய்க்காலை தோண்டினால் போதும் என்று தெனாலிராமன் கூறினார். ஆஹா, எவ்வளவு சுலபமான தீர்வு! தெனாலிராமன், நீ மிகவும் புத்திசாலி. கடின உழைப்பை விட சரியான சிந்தனை எவ்வளவு முக்கியம். நீதி. கடின உழைப்பை விட புத்திசாலி உழைப்பே சிறந்தது. இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல புத்திசாலித்தனமான கதைகளை உங்களுக்கு சொல்கிறேன்.